போய் பாரு, அந்த டிபார்ட்மெண்ட்டை பாரு, இந்த டிபார்ட்மெண்ட்டை பாரு, எவ்வளோ உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா வெளிக்கொண்டு வைக்கிறவங்க சுதந்திரமா செயல்பட விட்டுருக்கு. தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை செத்து போச்சு. தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் நேற்று ஆத்தூர்ல ஒரு உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு, ஐயோ விநாயகர் சில காலம் பூரா சேர்ந்து கிளம்புறா, அவன் போய் பிடிச்சு விடா. அங்க எவ்வளவு கஞ்சா விட்டா விற்கிட்டோம், எவ்வளவு கலசாலை இருக்கா விற்கிட்டோம். பக்கத்து மாவட்டத்துல 68 மேல செத்து போயிருக்கான். இதை கண்டுபிடிக்க முடியல. அவன் விற்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாம இருந்திருக்கும். அரசாங்க அதிகாரிகள் அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சுதான் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. பணத்தை வாங்கி நான் சொல்ல மக்கள் சொல்றாங்க. அத்தனை பேர் செத்து போயிருக்கிறான். அவனுக்கு எல்லாம் வந்து அந்த ஆரோப்பிச்சு உள்ள போறதுக்கு முன்னாடியே அவனை கண்டுபிடிக்கிறது துப்பு இல்லாத உலகத்துறை. விநாயகர் சிலை வச்சுதான் ஒழியாண்டாங்க மோட்டத்துக்கு. என்ன கேவலம் பாருங்க. அங்க மைசூர்ல ஒரு இடத்துல குண்டு வெடிக்குது. என்னடான்னு பார்த்தா ஆட்டோல குக்கர்ல குண்டு வெடிக்குது. என்னடான்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல எந்த பாணியில குண்டு வெடிச்சதோ அதே பாணியில அங்க வெடிக்குது. கர்நாடகாவுடைய காவல்துறை சொல்லுது, ஆமா இங்க குண்டு வெடிச்சிருக்கு, இது பயங்கரவாதிகளோட சம்பவம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பிஜேபி கூப்பிட்டு பிரஸுக்கு பத்திரிகைக்கு அறிக்கை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஆமாங்க கோயம்புத்தூர் வந்து குண்டு வெடிக்கிறாங்க. அத்தனை நாள் 10 நாள் 15 நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதையெல்லாம் பார்க்கிறப்போ இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ கொலை கொள்ளை போன்ற இங்க சட்டம் ஒழுங்கு செத்து போய் கிடக்கு. இதையெல்லாம் சரி பண்றதுக்கு துப்பு இல்ல. 80% பேர் இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய உணர்வுக்கு இந்த அரசாங்கம் மதிப்பளிக்காம எத்தனையோ கட்டுப்பாடுகள் போடுது. அந்த கோபாலபுரத்து குடும்பத்துக்கு மாமனாரை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக இந்த அரசாங்க அதிகாரிகள் வந்துருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 1981 ராமகோபாலன் ஒரே ஒரு தனி மனுஷன் திருவல்லிக்கேணியில விநாயகர் சிலை தூக்கிட்டு அப்படியே வந்தார். கைது பண்ணி உள்ள போட்டீங்க. 1981 இருந்து புதுவிநாயகருக்கு இனிமேல் அனுமதி இல்ல அனுமதி இல்ல அனுமதி இல்ல சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை இல்லைங்களா? 1.25 லட்சம் விநாயகரை வைத்து இந்து மொழி பேரியக்கமானது விநாயகர் சதுர்த்தி விழாவை விமர்சையாக கொண்டாடுகிறது. நீ 22 கண்டிஷன் 21 கண்டிஷன் இல்ல 20,000 கண்டிஷன் போட்டாலும் சரி, இந்து மொழி பேரியக்கம் விநாயகர் சதுர்த்தியை இன்னும் வெகு விமர்சையாக கொண்டாடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வந்தே பாரதம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஓம் சாலே ஜெய் ஜெய் காலே. அடுத்தவர்களாக இந்த பொதுக்கூட்டத்திற்கு கருத்துரையாற்ற வந்திருக்கும் சேலம் கோட்ட தலைவர் சந்தோஷ் அவர்களை வேலைக்கு விட வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்கு இந்த இந்து மொழி சேவை கிழக்கு மாவட்ட சார்பாக பொன்னாடை போடப்படுகிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்து மொழி பேரியக்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க, தமிழகத்தில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு புது விதமான கட்டுப்பாடுகள். இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை எப்படியாவது நடத்த விடாமல் தடுப்பதற்காக அரசாங்கம் என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்க முடியுமோ அத்தனை கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இதுக்கு மேல கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அடுத்த வருஷம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? இந்துக்கள் ஒன்றுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக, இந்துக்களுக்கு எழுச்சி ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தி அவர்கள் கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக எப்படியாவது இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒருங்கிணைக்க கூடாது என்பது அரசாங்கத்தின் நோக்கம்.